வணக்கம் நண்பர்களே, நீண்ட ஒரு இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் உங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி. இந்த வருடத்தில் ஆடி அமாவாசை எந்த நாளில் வருகிறது, அந்த நாளில் திதி தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் எது என்பதை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, நம்ம இப்ப வீடியோவுக்குள்ள போகலாம். அமாவாசைகளில் ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நம் முன்னோர்களை வணங்குவதால் பித்ரு தோஷத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம் என்பது ஐதீகம். தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டில் ஜூலை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 2:28 மணிக்கு தொடங்கி ஜூலை 24ஆம் தேதி இரவு நண்பகல் 12:40 மணிக்கு ஆடி அமாவாசை முடிகிறது. அதனால் ஜூலை 24ஆம் தேதி அதிகாலை முதலே திதி கொடுக்கலாம். சூரிய உதயத்திற்கு முன்பும் பகலில் உச்சி வேளைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பது நியதி. ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 முதல் காலை 7:30 மணி வரை யமகண்டமும், பகல் நள்ளிரவு 1:30 முதல் 3 வரை ராகு காலமும் உள்ளது. இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 7:35 மணிக்கு பிறகு பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்த நாளில் பகலில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைத்து வழிபடுபவர்கள் பகல் நள்ளிரவு 1:25 மணிக்கு முன்பாக படையல் போட்டு விரதத்தை நிறைவு செய்து விடலாம். அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பாக இருக்கும். அதேபோல் வீடு தேடி யார் வந்தாலும் அவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும். முன்னோர்கள் யாரின் வடிவத்திலும் வரலாம் என்பதால் உணவு அளித்து அனுப்புவது மிகவும் நல்லது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.